கல்யாணமாகி எத்தனை மாசம் ஆகுது? ஒரு 3 மாசம். 3 மாசத்துலயே 3 மாசமா? இந்த நேரத்துல எதுக்கு இந்த மனுஷன் கூப்பிடுறாரு? ஹலோ மந்தார, உனக்கு ஒரு குட் நியூஸ். இங்கேயும் ஒரு குட் நியூஸ்ங்க. இல்ல முதல்ல நான் சொல்லிடுறேன். எம்எல்ஏ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. என்னது? சம்மதிச்சிட்டாரா? சுத்துதுப்பா. ஹலோ, லைன்ல இருக்கியாடி? இருக்கேங்க. ஏங்க, நான் கூட உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணுங்க. இங்க நம்ம பொண்ணுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுங்க. ஓனர் தம்பி கூட பக்கத்துல தான் இருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. வாழ்த்து இல்லடி, நன்றி. நன்றிதான் சொல்லிடுங்களேன். மாப்ள, அவர்கிட்ட நீங்களே பேசுங்க. ஹலோ தம்பி, நீங்க சொன்னபடியே இவ்வளவு சீக்கிரம் என் பொண்ணை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. போக போக பாருங்க, இன்னும் உங்க பொண்ணை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவேன். இப்பயும் உங்க குரலை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. நேர்ல வாங்க, பார்த்தா மாதிரியே இருக்கும். சரி தம்பி, போன ஆண்டி கிட்ட கொடுங்க. ஹலோ, என்னங்க? ஏண்டி ப்ரமோஷன் சொல்றாரு, சம்பளம் அதிகமா கிடைக்கும்ல? வந்து ஒரு நிமிஷம் இருங்களேன். சம்பளம் அதிகமா கிடைக்குமான்னு கேக்குறாரு. இங்க 20,000க்கு சமாளிக்க முடியல. பதவி உயர்வு மட்டும்தான், பண உயர்வுலாம் இல்லைன்னு சொல்லுங்க. ஏங்கங்க, சம்பளம் எல்லாம் ஜாஸ்தி கிடைக்காதா? பதவியா? அமைச்சர் பதவி மாதிரின்னு சொல்லு. மினிஸ்டர் மாதிரி நான் வந்துடுறேன். கடவுளே, குழந்தை பிறக்கிற வரைக்கும் கல்யாணம் ஆன விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நீதான் காப்பாற்றணும். 22. ஏங்க, நானும் பாக்குறேன், பொண்ணு வந்ததுல இருந்து கொஞ்சம் பூசண மாதிரி குண்டான மாதிரி இல்ல. எங்க குண்டா இருக்கா? உண்டாயெல்லாம் இருக்கிறா? இல்லங்க, அவ அங்க சென்னையில பீஸா பர்கரு வெண்ணெய் என்னது இந்த பட்டர் எல்லாம் சாப்பிட்டு நல்ல கழுக்கலன்னு இருக்கிறான்னு சொல்ல வந்து பார்த்து இருக்க சொல்லுடி. சம்பளத்தை கொடுக்கறேன், கிம்பளத்தை கொடுக்கறேன்ட்டு குழந்தைய கொடுத்துட போறானுங்க. கொடுத்துட்டாருல்ல? இல்ல, அவரே ஒரு குழந்தை. யாரோ சொல்லி கொடுத்த சொல்ற மாதிரியே கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்க. இதுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல. ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு. இந்த கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றேன். நீ எங்க வேணாலும் போ. பாரிஸ் போ, கீரிஸ் போ. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. இந்த டப் ஸ்மாஷ் கண்டுபிடிச்சவன செருப்பால் அடிக்கணும். மகிழ், ஹாய் டார்லிங். ஏன் ஒரு மாதிரி இருக்க? இவன் ஒருத்தன் போட்டோ டப் ஸ்மாஷ் அனுப்பி டார்ச்சர் பண்றான். எங்க போனை கொடு, இந்த கூர்க்காவை நான் டீல் பண்றேன். நான் ஒன்று விரும்பல, உண்மையில ஆசைப்படல. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா அதெல்லாம் நடந்துன்னு பயமா இருக்க. யோசிச்சு சொல்லு. சாம்பார் மச்சி, இந்த ஜெமினி கணேசன் கிட்ட கொஞ்சம் கமலஹாசன் மாதிரி நடி. ஆப்பிள் போனே, எப்படி ஆப்ரேட் பண்றது? யார் இது? ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? நான் அட்டாக் பாலு பேசுறேன். அட்டாக் பாலா? என்னது, பேஸ்கெட் பாலா? என் பொண்ணுகிட்ட போன கூட. யாரு உன் பொண்ணு? மகிழினே. யோ, மகிழ்லாம் யாரும் இல்லையா? கட் பண்ணியா? யோ, கட் பண்ணியான்றா? ஆண்டி, பொண்ணுக்கு போன போட்டா எவனோ ஒருத்தன் ஆம்பளை எடுத்து பேசுறான். அத்தை, இதான் கரெக்டான டைம். இப்பயாச்சும் மாமா கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியது தானே? ஆட, நீங்க வேற. அவரு பேர் அட்டாக் பாலுன்றதுனால அவரு ரொம்ப டெரரா இருப்பாருன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 2 வாட்டி ஏற்கனவே அட்டாக் வந்துடுச்சு. இன்னொரு வாட்டி வந்துச்சுன்னா மேல அனுப்பிச்சிட வேண்டியதான்னு டாக்டர் சொல்லிட்டாருப்பா. அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளுங்க. எடுத்த உடனே பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதிர்ச்சி ஆயிடுவாரு. ஒண்ணு அட்டாக் வந்துடும், இல்லன்னா நான் ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்படியும் இல்லைன்னா ஒரு கல் எடுத்து உங்க மண்டைய 2ஆ பொளந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம அதை கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, மாமா கிட்ட போயிட்டு நம்ம பொண்ணு யாரையாவது லவ் பண்றாளோன்னு லைட்டா தூவி பாருங்க. ஏங்க, நம்ம பொண்ணுதான் 3 நாள் வாரமா வீட்டுக்கே வரல. ஒருவேளை கம்பெனி ஓனர் தம்பியே லவ் பண்ணி திரிவாளோ? அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னு வச்சுக்க,
அவங்க 2 பேரை நிக்க வச்சு 2ஆ பொளந்து மண்ணோட மண்ணாக்கி காணா பணமாக்கிட வேண்டிய. அப்படியெல்லாம் இல்லைங்க, நம்ம பொண்ணுக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லைங்க. ஏன் குருட்டு புத்திக்கு தான் அப்படியெல்லாம் தோணிடுச்சு. ஜாஞ்சி ஜாஞ்சி. முதல்ல ரோஜா பூ மாதிரி இருக்கான். இந்த வில்லேஜ் ரூம் தொல்லை தாங்க முடியல. ஆமா, என்ன எப்ப பார்த்தாலும் மொபைலும் கைமாவே இருக்க? டேய், நீ தான்டா ஆரம்பிச்சு வச்ச. போற போக்க பார்த்தா இவனை நானே லவ் பண்ணும் போல் தெரிஞ்சுறான். அப்படி இம்ப்ரெஸ் பண்றான். மை ஸ்வீட் ஹார்ட். இந்த மெசேஜ் பாத்தியா? ஐ லவ் யூ டுடே வா. சேம் டு யூ. டேக் கேர் மை ஃப்ளையிங் கிஸ். ஏச்சி, என்னடா பண்ற? என்னாச்சு? இன்னொரு மேட்டர் சொல்லட்டுமா? நைட்ல கவுந்தச்சு பார்த்தாலும் இவன் மூஞ்சி தான் வருது. அப்படி ஒரு மூஞ்சி, முள்ளிங் மூஞ்சி. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னடா நினைச்சிட்டு இருக்கான் பொண்ணு? 15 நாளா போன் பண்றேன், ஒரு வாட்டி கூட எடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு என்னவோ நீ சொன்ன மாதிரி அவங்க யாரையோ கரெக்ட் பண்ணி சுத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். உனக்கு தான் இருக்கிற இடம் தெரியும். இல்லங்க, அவளுக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கா. இப்பதான் அதை என்கிட்ட சொன்னா. அதுவே இல்லாம அவன் நம்ம பொண்ணுங்க, நம்மளை ஏமாத்துவாளா? நம்ம பொண்ணு நம்மளை ஏமாத்துவான்னு சொல்ல வரல, நான் ஏமாந்துட கூடாதுன்னு பாக்குறேன். டிக்கெட் போட்டு வரேன், ரெடியா இரு. ஏங்க, எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்கு. அடுத்த வாரம் போயிடலாம். போயிட்டீங்களா? நம்ம ஒரு ஸ்டேஷனருக்கு டிக்கெட்டை கடன் சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். தீத்த வட்டி நிற்கிறானே, மாட்டினா வட்டி கேட்பானே. ஏய் பாலு, பாப்பா எங்க போய்கிட்டு இருக்க? அவசரமா? பொண்ணை பார்க்க சென்னைக்கு போயிட்டு இருக்கேன், வந்து பேசுறேன். இருப்பா. 2 வருஷமா வட்டியாவது கொடுத்துட்டு இருந்தேன். இந்த 2 மாசமா அதுவும் இல்லை. இப்படியே போய்க்கிட்டா இப்படியே கணக்கு செட்டில் பண்ணுப்பா. பொண்ணுக்கு மட்டும் எம்எல்ஏ பையன் கூட கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறம் வட்டி குட்டி எல்லாம் சேர்த்து கொடுத்துட்றேன். ஏய் பாலு, உன் மகன் மெட்ராஸ்ல யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கானா? உனக்கு தெரியாதா? ஊரே பேசுதே. இந்த மாதிரி பொண்ணை பத்தி எதுவும் அபாண்டமா பேசாத. எம்எல்ஏ பையன் கூட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீ பாக்குற. மரியாதை கட்ட சொல்லியா? பெரிய பத்திரிகை பத்த மாதிரி பேசிட்டு இருக்க. வெத்த உள்ள ஊர் முடிஞ்சிட்டு இருக்க. அதை கேட்க வக்கல்ல உனக்கெல்லாம் ரோஷம் ரோஷம். என் பொண்ணை பத்தி தப்பா பேசுற. சொல்லுங்க அத்தை. மாப்பிள, டிக்கெட் புக் பண்ணிட்டு வர்ற வழியில அந்த தீத்தாவட்டி பையன் கூட சண்டைய போட்டு கோவத்துல அவன் கையை வெட்டி விட்டாராம். அவன் மச்சான் பெரிய போலீஸ் ஆபீசரா. அவன் இவரை புடிச்சு ஜெயில்ல போட்டுட்டான். இப்ப ஜாமீன் கூட எடுக்க முடியாதுங்கறாங்க. இப்ப என்ன மாப்பிள பண்றது? அத்தை, அப்போ நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளு. என் வீட்டுக்காரரு எங்க ஊர்ல ஒருத்தன் கையை வெட்டி விட்டாரு. அதனால அவர் 15 நாள் ஜாமீன் எடுக்க முடியாதபடி உள்ள வச்சுட்டாங்க. என் மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு உதவியை கேட்டுட்டு வர சொன்னாருங்க. தள்ள வேண்டியதை தள்ளுங்க, நாளைக்கே உங்க வீட்டுக்காரரை வெளியில் கொண்டு வந்துடுறேன். லம்பா எவ்வளவு வேணாலும் தள்ளுறோம். ஆனா 15 நாளுங்கிறது ஒரு 4 மாசம் உள்ள வைக்க முடியுமான்னு என் மாப்பிள்ள கேக்குறாருங்க வக்கீல் சாருங்க. ஹலோ, சொல்லுங்க அத்தை. 4 மாசம் எல்லாம் உள்ள வைக்க முடியாதுன்னு சொல்றாரு மாப்பிள்ள. அப்புறம் 6 மாசம் தான் உள்ள வைக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்குன்னு சொல்லிட்டாருங்க மாப்பிள்ள. செம்ம. மகிழினிக்கும் அதுக்குள்ள டெலிவரி ஆயிடும். எப்படியும் சமாளிச்சலாம் அத்தை. சூப்பர் 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 அத்தை. சரிங்க மாப்பிள்ள, வைக்கிறேன். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா. எண்ணி 2 நாள் உங்களை வெளியே கொண்டு வரணும் இல்லையான்னு பாருங்க. எழுச்ச அதான் 6 மாசம் உள்ள போட்டோம்ல. பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். அப்பா இப்போ கூட இல்லாட்டியும் எப்பவும் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. வரேங்க.
மாமா இந்த தீத்தொட்டி கையை வெட்டினதுக்கு பதிலாக அவன் கழுத்தை வெட்டி தான் நான் சந்தோஷப்பட்டுப்பேன். நம்ம மகனியை பத்தியே தப்பா பேசுறான் அவன். பெத்த அப்ப 2 மாசமா ஜெயில கிடக்குறேன். இந்த நேரத்துல கூட அவளுக்கு வந்து பாக்கணும்னு தோணல. இல்ல அப்படியே வேலை செஞ்சு கிழிக்கிறா. இல்லைங்க, அவளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குல்ல, ஒர்க் ஹெவியா இருக்கும். அப்ப சம்பளம் அதெல்லாம் உங்க அக்கவுண்ட்ல கரெக்ட்டா கிரெடிட் பண்றேன்னு சொல்லிட்டாளே. டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க கிளம்புங்க. உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? வரங்க. இந்த பையன் எம்எல்ஏ பையன் மாதிரி மெசேஜ் அனுப்ப மாட்டானே, சில்லற பையன் மாதிரி அனுப்புறான். ஊரே தூங்குது, நம்மள தூங்க விட மாட்டானே. ரொம்ப காஞ்சி போயிருக்கிறான். ஒரு மெசேஜ் அனுப்புவோம். ஐ மிஸ் யூ. மிஸ் யூ. ஐ கிஸ் யூ. ஐ ஹேட் யூ. ரெண்டு பேரும் தேன் நிலவுக்கு போலாமா? இந்த போன் வந்ததுல மொட்டை மாடி நிலவில் தான் நினைக்கிறேன். இதோட சுவிட்ச் ஆஃப். சாவடிக்கிறோமா என்னைய? சொல்லுங்கப்பா. உங்க வீட்டுல வாம்புருஷன் என்னமோ திலாலங்கடி பண்ணிட்டானா? ஏங்க இன்னும் 20 நாள் இருக்கு, அதுக்குள்ள எப்படிங்க வெளியில வந்தீங்க? எப்படி வந்தேன்னு கேக்குறியா இல்ல எதுக்கு வந்தேன்னு கேக்குறியா? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ் கொடுங்க. அண்ணா பிறந்த நாள் முன்னாடியே விட்டாங்க. ஏண்டி பெத்த அப்ப நான் ஜெயில கிடக்குறேன். பொண்ணு என்ன ஏதுன்னு கூட பார்க்க வரல. அது கூட பரவாயில்ல. பொண்ணை வச்சு நல்ல வேலை வாங்கிட்டு அந்த ஓனர் பையன் 2 மாசமா சம்பளம் கூட போட்டு விடல. எனக்கு என்னமோ எங்கேயோ தப்பா படுது. வா பொண்ணு சென்னைக்கு போலாம். அதுக்கே வாய் இந்த கோணு கோணுது. நான் என்ன பாகிஸ்தானுக்கா கூப்பிட்டேன்? வேடியாரு எவன்கிட்ட கடன் வாங்கிட்டு வர. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் 15 நாள்ல டெலிவரி ஆயிடும். அதான் ஆல்ரெடி தெரியுமே டாக்டர். இன்னும் 15 நாள் கழிச்சு நார்மலா சிசேரியன் மட்டும் சொல்லுங்க. அதுல என்ன டவுட் இருக்கு? ஆப்வியஸ்லி சிசேரியன் தான். அப்ப 15 நாள் கழிச்சு பண்ண வேண்டிய ஆபரேஷன் இப்பவே பண்ணிடலாமே டாக்டர்? ஏன் மிஸ்டர் இவ்ளோ அவசரம் எதுக்கு? அதுவும் இல்லாம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற. நாள் நல்ல நாள் இல்லையேப்பா. பரவாயில்ல டாக்டர், இன்னைக்கு நைட்டு 12:01 புதன்கிழமை ஆபரேஷன் பண்ணி எடுத்துடலாமே. எல்லாத்துலயுமே அவசரம் உங்களுக்கு. அசோ இந்த அட்டாக் பால் வந்து நான் அட்டாக் பண்ணுவான் டாக்டர். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க டாக்டர். நான் எவ்வளவு காசு வேணா தரேன் ப்ளீஸ். இட்ஸ் ஓகே, ரிஸ்க் இஸ் yours. இன்னைக்கே அட்மிட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்ஸ் டாக்டர்.